ஆஹா, அப்படியோ எங்கட ஊர் மண் வாசனை வருது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் வருது. இந்த மார்ச் ஃபுல்லாகவே மகளிருக்கான தினம்தான். அதனால் இந்த மார்ச்சிலிருந்து நான் சந்தித்த பெண்கள், அதாவது சைவரில் இருந்து உயர் மட்டத்துக்கு வந்தவங்களோட கதைகளைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு சமைக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட பெண்கள் இதை கட்டாயம் பாருங்கள். வாங்க சமைக்கலாம். இப்போ அக்ஷரா இந்த பண்டா மாஸ்மெலோ, அதாவது 3D பண்டா மாஸ்மெலோவை கண்டுட்டா வேண்ட சொல்லி அடம் பிடிச்சி நானும் வேண்டி கொடுத்துட்டேன். இருக்கு அடுங்க அடுங்க. வாவ் வாவ், பண்டா மாஸ்மெலோ. Wow, wow, panda marshmallow, mama ada libling. Mama ada libling. Dia kata. Orang tanya lah berapa. Mama ke libling, mama ada libling kan lah, mama பிடிச்சது அந்த அவர் நெஞ்சு. சாப்பிடு. வாழைப்பழம் நமக்கு எல்லாம் சாப்பிட்றல பல்லு பழுதாக போயிடும், ஒரு நாளைக்கு கொண்டு தான். இப்போ நான் இங்கே 1/4 கிலோ நெத்தலி மீன் கட் பண்ண மாதிரி தான் இங்கே வருது. வேண்டி இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் வடிவாக. இங்கால 3ஆம் பால், அதாவது தேங்காய் பால். இதுக்குள்ளே பச்சை மிளகாய், வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அதோட உப்பு, மஞ்சள் போட்டு இப்போ மஞ்சள் தூள் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் போடுவோம், அந்த வெடுக்கு மனம் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு. இனி இப்போ தான் கொதிக்க வைக்க போகிறோம். அப்படியோ இப்போ கொதிக்கக்குள்ள பாருங்கள். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் உங்களோட தேவைக்களவு எடுத்துக்கொள்ளலாம். என்னட்ட சின்ன வெங்காயம் நிறைய இல்லை, கொஞ்சம் இருந்து போட்டேன் நான். இப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் கொதித்து வரக்குள்ளே கொஞ்சம் டார்க்காக தெரியுது சொதி. இப்போ இதுக்குள்ளே ஒன்றும் பாதியமாக மிளகு அடித்து போடுறேன். இந்த மிளகோட உள்ளியை சேர்த்து, அதாவது பூண்டை சேர்த்து அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா அது வேறொரு வாசனை வரும். தனியாக இடித்து போடுங்க, உள்ளியை அரிஞ்சு போடுங்க வேறையா. இப்போ ரம்பையில் கொஞ்சம் சேர்க்குறேன். அடுத்தது கறிவேப்பிலை, அதாவது இது என்னட்டு நிறைய இல்லை, காஞ்சது தான் போடும், ஃப்ரெஷ் கறிவேப்பிலை இல்லை. கறிவேப்பிலைண்டா கற்பப்பையோட வெப்பத்தை குறைக்கிற இலை, கருவேப்ப இலை தான் கறிவேப்பிலையாக அது திரிப்படைஞ்சு வந்திருக்குது. அதால் உங்களுக்கு கறிவேப்பிலை கிடைச்சா நிறைய போட்டுக்கொள்ளுங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா. இப்போ இந்த சொதியை ஆற்றி கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் தானே, அது திரைஞ்சி மேலுக்கு ஆடை மாதிரி அப்படியே வந்துடும், ரப்பர் மாதிரி. அதால் இப்போ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஆட்டிக்கொண்டே இருக்கணும். நான் இந்த கேப்பில் இது கொஞ்சம் இப்போ கொதிக்க வலிக்கிட்டுன்னு இல்லை, அங்கால தாளிக்க போகிறேன். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், ரம்பையில் கருவேப்பிலை விளைஞ்சது தாளிக்கிறேன் தேங்காய் எண்ணெயில். சொதி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே மீன் எடுத்து சேர்ப்போம். மீனை போட்டு கையோடு நீங்கள் அடுப்பை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இல்லாட்டி மீன் கரைஞ்சிரும். இப்போ கடைசியாக ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் அல்லது முதலாம் பால்னு சொல்லுவாங்க, சிலர் தலைப்பால்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு அடுக்கிற கோகோனட் மில்க் கொஞ்சம் போடுறேன், ஒரு 1/4 கப் அளவு
இப்போவும் நீங்கள் இதுக்குள்ளே அகப்பை போடக்கூடாது. அப்படி சட்டியை 2 கையிலையும் தூக்கி இப்படி ஆட்டினீங்கன்னா அது நல்லபடியாக கலந்துடும். மற்றது தேங்காய் பால் தலைப்பால் விட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. விட்டால் சொதி தண்ணியாக போயிடும், அந்த திக்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. பரிமாறும்போது மட்டும் நீங்கள் அகப்பை போட்டால் சரி. இப்போ பாருங்கள், மீன் முழுசாக உடையாமல் கிடக்குது. ஆஹா, அப்படியோ கம்மண்டு வாசனை மூக்க துளைக்குது. இப்போ நாங்கள் இந்த தாளிப்பையும் சேர்ப்போம். மேலும் சுவைக்கும் வாசனைக்கும் அப்படியோ ரிவர்ஸில் எங்களோட ஊருக்கு போன மாதிரியே இருக்குது. இதோ மணக்க மணக்க மட்டக்களப்பின் பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் நெத்தலி மீன் பாய்ச்சதை ரெடி. கடைசியாக எலுமிச்சம் பழப்புளி சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மாங்காயும் சேர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் மண் வாசனை உங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கும் வரை நன்றியுடன் தீபா.